ஹலோ! இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஸ்பெஷலான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். யோசிச்சு பாருங்க, 1ஆம் தேதி ஆனா நம்ம அக்கவுண்ட்ல சம்பளம் கிரெடிட் ஆகும்போது வர்ற அந்த சந்தோஷம் இருக்கே, ஆனா அதே சந்தோஷம் மாச கடைசிலயும் இருக்கான்னு கேட்டா நிறைய பேரோட பதில் இல்லன்னு தான் இருக்கும். பாக்கெட் காலி ஆயிடுதேன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் இல்லையா? அடுத்த சம்பளத்துக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு முடிவு இல்லாத சுழற்சியில இருந்து எப்படி வெளியே வர்றது? இதுக்கு தடையா இருக்கிற நம்மளோட மனநிலையும் சில கணக்குகளையும் தான் இன்னைக்கு நாம உடைக்க போறோம். சரி, ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வருவோம். மாசம் 1ஆம் தேதி வர்ற சம்பளம் கரெக்டா 20ஆம் தேதி வாக்குல எப்படி மாயமா மறையுதுன்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு முக்கியமான காரணம் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம சம்பளம் ஏற ஏற நாமளே அறியாம நம்மளோட செலவுகளும் சேர்ந்தே ஏறும். ரொம்ப ரொம்ப சாதாரணமான இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு ஆழமா அலசலா வாங்க. இது சரி பண்றதுக்கு தலை சிறந்த நிதி நிபுணர்களோட தகவல்கள்ல இருந்து ஒரு 3 முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். முதல்ல, பணத்தை பத்தின உங்க எண்ணங்களை எப்படி மாத்துறது. 2வது, பணம் எப்படி வளருதுன்றதுக்கு பின்னாடி இருக்கிற கணித உண்மைகள். அப்புறம் 3வது, இந்த 2ஐயும் வச்சுக்கிட்டு தினசரி நாம ஃபாலோ பண்ண வேண்டிய பிராக்டிக்கலான சிஸ்டம்ஸ். இந்த 3 விஷயங்களை தான் இன்னைக்கு நாம டீகோட் பண்ண போறோம். ஓகே, முதல்ல மனசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். உங்க பேங்க் அக்கவுண்ட மாத்துறதுக்கு முன்னாடி பணத்தை பத்தின உங்க மனநிலையை எப்படி மாத்துறதுன்னு பாப்போம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா, ஈகோக்காக செலவு பண்ற அந்த ஒரு பெரிய வலைய ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. இத 30K மில்லியனர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது சாதாரணமா ஒரு 30,000 சம்பளம் வாங்குற ஒருத்தர் மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்ன்றதுக்காகவே பார்ட்டியில போய் பெருசா செலவு பண்றது, இல்லைன்னா விலை உயர்ந்த கார் வாங்குறதுன்னு ஆடம்பரமா இருப்பாங்க. ஆனா கடைசியில பார்த்தா அவங்க கிட்ட எந்த ஒரு உண்மையான சொத்தோ பணமோ இருக்காது. இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ரிச், அதாவது பணக்காரனா வெளியே தெரியறதுக்கும் வெல்தி, அதாவது உண்மையான செல்வந்தரா இருக்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 1000 ரூபாய் வாட்சும் அதே நேரத்தை தான் காட்டும், 1,00,000 ரூபாய் வாட்சும் அதே நேரத்தை தான் காட்டும். ஆனா அந்த விலையுயர்ந்த வாட்ச் சொல்ல வர விஷயம் என்னன்னா, உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து 1,00,000 ரூபாய் குறைஞ்சிடுச்சு அப்படிங்கிறது தான். உண்மையான செல்வம்ன்றது நம்ம வெளியே காட்டாத சேமிப்புகள்ல தான் இருக்கு. சோ இங்க நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, மத்தவங்க கிட்ட மரியாதையை சம்பாதிக்கிறதுக்காக பொருள்களை வாங்குறது ஒரு மாய. ஒருத்தர் விலையுயர்ந்த கார்ல போகும்போது மக்கள் அந்த காரை தான் ஆச்சரியமா பாப்பாங்களே தவிர அதை ஓட்டுறவரை கிடையாது. அந்த கார்ல நாம இருந்தா எப்படி இருக்கும் தான் அவங்க கற்பனை பண்ணுவாங்களே தவிர ஒருபோதும் உங்களை மதிக்க மாட்டாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. சரி, மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்தாச்சு. அடுத்ததா கணிதத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. ஒரு சாதாரண பேப்பரை எடுத்து அதையே 45 தடவை மடிச்சா அதோட தடிமன் எந்த அளவுக்கு பெருசாகும்னு உங்களால கெஸ் பண்ண முடியுமா? உங்களோட கெஸ் சில இன்ச்களோ இல்ல ஒரு அடி அளவோ இருந்துச்சுன்னா அது தப்பு. உண்மையிலேயே அது பூமியிலிருந்து நிலாவை தொற்ற அளவுக்கு அதோட தடிமன் பெருசாயிடுமா? நம்பவே முடியலல்ல. இதுதான் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லப்படுற கூட்டு வட்டியோட மேஜிக். கண்ணுக்கு தெரியாத ஆனா ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு சக்தி இதுக்கு இருக்கு. Hello everyone, welcome to Connect and Build. We're so excited to have you here. Sit back, relax and enjoy the video. Let's get started. Like, share and subscribe to Connect and Build to be a part of our team. இந்த மேஜிக்க அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம செல்வத்தை உருவாக்குறதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான கணக்குகளை பார்க்க போறோம். பணம் எப்படி வளருதுன்றதோட மேத்ஸ் இதோ. இந்த ஒரு விஷயத்த மட்டும் எப்போ மறக்காதீங்க. மாச சம்பளம் வந்த உடனே உங்க செலவுகளை எல்லாம் பண்ணிட்டு மீதி இருக்கிறத சேமிக்கலாம்னு நினைக்க கூடாது. முதல்ல உங்க முதலீடுகளை, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தனியா எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பணத்துல தான் உங்க செலவுகளையே நீங்க திட்டமிடணும். செல்வத்தை உருவாக்குறதுக்கான ரொம்ப சரியான ஃபார்முலா இதுதாங்க. இப்போ ஜீரோதா வாசிட்டி தகவல்கள்ல இருந்து எடுத்த இந்த அட்டவணையை கொஞ்சம் கவனிங்க. ஸ்டாக் பீல 20% லாபம் கிடைக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அது உண்மையிலேயே ஒரு ஏமாத்து வேலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த முதலீடு வளர எடுத்துக்கிட்ட கால அளவை, அதாவது CAGR கணக்குல எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா 15.95% வளர்ச்சியை கொடுத்த ஸ்டாக் ஏ தான் கணித ரீதியா ரொம்ப பெஸ்டான முதலீடு. லாபத்தை விட அதுக்கு எடுத்துக்கிட்ட நேரமும் இங்க முக்கியம். இப்போ நீங்க உங்களோட முதல் $1,00,000 சேர்க்க வருஷத்துக்கு $13,000 ஒரு 6 வருஷத்துக்கு தொடர்ந்து சேமிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அந்த மொத்த பணத்துல 77% நீங்க கஷ்டப்பட்டு உழைச்ச பணமா தான் இருக்கும். அதாவது ஆரம்ப காலத்துல உங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை விட நீங்க எந்த அளவுக்கு விடாமுயற்சியோட தொடர்ந்து சேமிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இன்னொரு சூப்பரான தகவல் சொல்றேன் கேளுங்க. டாலர்ஸ் இன் டேட்டாவோட வரலாற்று டேட்டா படி பார்த்தா எந்த ஒரு 20 வருஷ காலத்திலயும் அமெரிக்க பங்குச்சந்தை முதலீடுகள்ல 0 நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் வந்திருக்கு. அதாவது ரொம்ப நாள் முதலீடு பண்றவங்களுக்கு நஷ்டம் வரத்துக்கான வாய்ப்பே இல்லைன்றது தான் இந்த டேட்டா நமக்கு ரொம்ப தெளிவா அச்சு சொல்லுது. அதனால நீங்க லாபம் பார்க்க ஒரு முழுநேர ட்ரேடரா தான் இருக்கணும்னு அவசியமே இல்ல. சும்மா சாதாரணமா இண்டெக்ஸ் ஃபண்டுகள்ல பணத்தை போட்டுட்டு அமைதியா காத்திருக்கிற முதலீட்டாளர்கள் 15 வருஷத்துல 92% ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர்களை விட அதிக லாபத்தை சம்பாதிச்சிருக்காங்க. இது எவ்ளோ பெரிய விஷயம் பாருங்க. ஓகே, பணத்தோட சைக்காலஜி பார்த்தாச்சு, கணக்குகளையும் பார்த்தாச்சு. இப்போ நாம 3வது பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த விஷயங்களை எல்லாம் தினசரி வாழ்க்கையில எப்படி பிராக்டிக்கலா செயல்படுத்துறது? இதோ அதுக்கான சிஸ்டம்ஸ். இங்க நாம செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் 50-30-20 விதி மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக்கான சிஸ்டம உருவாக்குறது தான். 50% வாடகை, சாப்பாடுன்னு உங்க அடிப்படை தேவைகளுக்கும், 30% சினிமா, டிராவல்னு உங்க ஆசைகளுக்கும் போக, மீதி இருக்கிற 20% நீங்க பாக்குறதுக்கு முன்னாடியே தானா முதலீடாகிற மாதிரி ஒரு சிஸ்டம இன்னிக்கே கட்டாயம் செட் பண்ணிடுங்க. பொதுவா எதை நாம அளவிடுறோமோ அதை தான் சரியா நிர்வகிக்க முடியும்னு சொல்வாங்க. உங்களோட நிலையான செலவுகள், உங்க சேமிப்பு விகிதம், அப்புறம் உங்களோட மொத்த சொத்து மதிப்பு, இந்த 3 விஷயங்களையும் நீங்க தொடர்ந்து ட்ராக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மாசத்துக்கு மாசம் உங்க நிதி நிலைமை எப்படி முன்னேறுதுன்னு உங்களுக்கே தெரியும். இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதியை கொடுக்கும். உங்களுக்கான ஒரு பாதுகாப்பு வளையத்தை எப்படி உருவாக்குறதுன்னு இப்ப பாப்போம். எமர்ஜென்சிக்கு கிரெடிட் கார்டை யூஸ் பண்றதோ இல்லனா ஆபீஸ்ல கொடுக்கற இன்சூரன்ஸை மட்டுமே நம்பி இருக்கிறதோ உங்களை எப்போ வேணாலும் ஒரு பெரிய கடன் வாலையில கொண்டு போய் விட்டுடும். குறைஞ்சது ஒரு 6 மாசத்துக்கான எமர்ஜென்சி ஃபண்டும் உங்களுக்கான தனிப்பட்ட ஹெல்த் இன்சூரன்ஸும் உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நான் தினமும் என் போர்ட்ஃபோலியோவை செக் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஏதோ தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தோட ஆசிரியர் மார்கன் ஹவுசல் ரொம்ப அழகா சொல்றாரு. முதலீடு அப்படின்றது உண்மையிலேயே ரொம்ப போர் அடிக்கிற ஒரு விஷயமா இருக்கணுமா. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் பாஸ்வேர்டை நீங்க மறந்து போற அளவுக்கு உங்க முதலீடு அமைதியா இருக்கணும். ஆசைகள் வரும்போது அதை கட்டுப்படுத்துறது கஷ்டம்தான். ஆனா ஒரு பொருளை வாங்க நினைக்கும்போது இந்த ஒரு சின்ன ரூலை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு பொருளை உங்களால எந்த கவலையும் இல்லாம 2 தடவை வாங்க முடியலன்னா அந்த பொருளை ஒரு தடவை கூட வாங்காதீங்க. ஒரு புது போனோ இல்ல வேற ஏதாவது ஆடம்பர பொருளோ வாங்குறதுக்கு முன்னாடி உங்க பட்ஜெட்டை பாதிக்காம உங்களால அதை வாங்க முடியுமான்னு செக் பண்ண இது ரொம்பவே உதவியா இருக்கும். பாத்தீங்களா, கணிதம் ரொம்பவே எளிமையானதுதான். உங்க மனநிலையும் இப்போ உங்க கண்ட்ரோல்ல வந்துடுச்சு. இப்ப மிச்சம் இருக்கிற ஒரே கேள்வி, இந்த சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் இன்னைக்கு நீங்க நடைமுறைப்படுத்த போறீங்களா இல்லையா? உங்க வாழ்க்கை முழுதும் மாசம் பில்லுகளை கட்டுறதுக்காகவே வேலை செய்ய போறீங்களா அல்லது உங்களுக்கான உண்மையான செல்வத்தை உருவாக்க தயாரா இருக்கீங்களா? நீங்க தான் முடிவெடுக்கணும். இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். சிந்தித்து செயல்படுங்கள். அடுத்த முறை சந்திப்போம்.